வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். அதிகாலை எழுந்து இப்போ நான் சொல்லித்தர்ற இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப சொல்கிறதன் மூலம் உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பெண்ணினம். அதை பற்றி வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இந்த அஃபர்மேஷனை கேட்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் அஃபர்மேஷனை நீங்கள் கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை அதிகாலை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். சரியா? 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். தொடர்ந்து மினிமம் ஒரு 21 நாளாவது இதை செய்தால்தான் ஒரு சேஞ்சை நீங்கள் உணர முடியும். சரியா? இன்றைக்கி நம்ம பாசிட்டிவான ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். சுய கட்டளை 1. எனக்கு பல திறமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றை நான் இன்று பயன்படுத்துவேன். எனக்கு பல திறமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, இன்று நான் அவற்றை பயன்படுத்துவேன். எனக்கு பல திறமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, இன்று நான் அவற்றை பயன்படுத்துவேன். சுய கட்டளை 2. நான் வெற்றி பெற தேவையான குணங்கள் என்னிடம் உள்ளன. நான் வெற்றி பெற தேவையான குணங்கள் என்னிடம் உள்ளன. நான் வெற்றி பெற தேவையான குணங்கள் என்னிடம் உள்ளன. நான் மதிப்புக்குரியவள். நான் மதிப்புக்குரியவள். நான் மதிப்புக்குரியவள். இந்த சுய கட்டளைகளை அதிகாலை 4 to 4:20 எப்போ வேணால் சொல்லலாம். சுய கட்டளைக்குன்னு டைமெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்ச நேரம் 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கு. பட் அதிகாலை எழுந்து முடிஞ்சால் குளிச்சுட்டு நம்ம செய்யும் போது, ஏன் குளிக்கணும் அப்படின்னா உடல் சூடு தனியும், கான்சன்ட்ரேஷன் வரும். அதை எழுதும்போது உணர்ந்து எழுதணும். இது காரணத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன், ஏன்னா திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. 2வது, நமக்கு திறமைகள் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எல்லா மனுஷங்களுக்குமே இந்த பிரபஞ்சம் திறமைகளை கொடுத்து தான் படைச்சிருக்கு. பல திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரை நான் பயன்படுத்தலை, இனி நான் பயன்படுத்துவேன். திறமைகளே இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அது தப்பு, இது போய் எனக்கு பல திறமைகள் இருக்குது. 2வது, எனக்கு வெற்றி பெற தேவையான பல குணங்கள் இருக்குது, கேரக்டரைசேஷன்ஸ் இருக்குது. நான் நினச்சிட்டு இருக்கேன் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் எதுவுமே காரணம் இல்லாமல் படைக்கலை. சரியா? கண்டிப்பாக உங்கள்கிட்ட சில கேரக்டர்ஸ் இருக்குது, அதை வைத்து உங்களால் வெற்றி பெற முடியும். அடுத்தது, முன்னாடி இருக்கவங்க ஒரு வேஸ்ட்ஃபுல்லோ, தண்டசோறு, இந்த மாதிரி பல நெகட்டிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது அது ஆணோ பெண்ணோ நம்ம டிப்ரெஸ் ஆகணும். முன்னாடி இருக்க ஒரு பாஸோ, ஒரு கணவரோ, மனைவியோ, இல்லை யாரோ நம்மளை குறை சொல்லும் போது நமக்கு நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு செல்லக்காசினி அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை சம்பாதிக்காத பல ஹோம்மேக்கர்ஸ் இருக்கும்போது, சம்பாதிக்கிற கணவனோ அல்லது அப்பாவோ அல்லது பையனோ ஏதாவது சொல்லும் போது நாம் மனதளவில் உடஞ்சி போயிடுறோம். அதுக்கு உடஞ்சி போக தேவையில்லை, அதுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா நாம் மதிப்புக்குரியவர்கள். இந்த பிரபஞ்சம் நம்மளை படைத்து அனுப்பும்போது எதையாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கு. அதனால் எந்த ஒரு கேரக்டர்ட்டையும் நம்ம அடிமையாகிறதுக்காக வரலை. நாம் நம்மளுடைய திறமைகளை கண்டெடுத்து அதை பட்டை தீட்டு அதை பயன்படுத்தும் போது அதில் நிறைய சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸை வென்றெடுக்கும் போது நாம் ஒரு ஸ்டாராக ஜொலிப்போம். See you on top.